ரோஜாப்பூ சட்னி அரைக்க போகிறேன். அதுக்கு 8 வரமிளகாய் வந்து சுடுதண்ணியில் ஊற போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வரமிளகாய் மிக்சியில் அரைச்சிக்கலாம். இதை மாதிரி அரைச்சிக்கோங்க மிளகாவை. இப்போ இதில் வந்து ஒரு 2 தக்காளி சேர்த்துக்கலாம். இதோட சேர்த்து அரைச்சிக்கலாம். தக்காளி இதோட சேர்த்து அரைச்சாச்சு. இப்போ வந்து இதில் வந்து ஒரு 100 கிராம் அளவு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். அப்புறம் இவ்வளோ பூண்டு போட்டுக்கலாம். ஒரு இந்த அளவுக்கு புளி போட்டுக்கோ. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதோட சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. ஒரு ஃபேன் ஒன்று வச்சுக்கலாம் கேஸில். இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியுது. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ இந்த சட்னியை இதில் ஊற்றிக்கலாம். லேசாக கலரி விட்டுக்கலாம். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். ரோஜாப்பூ சட்னி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. நீங்கள் 5 இட்லி சாப்பிட்றவங்க இந்த சட்னி தொட்டு சாப்பிடுவோம் 2 இட்லி எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவீங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.